7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். பிரதான செய்திகளை பார்த்தோம். நல்லது, நாம் இன்றைய விவாதத்திற்குள் கடந்து செல்லலாம். நம்மிடையே அரங்கில் 4 சிறப்பு விருந்தினர்கள் நம்மோடு இணைகிறார்கள். சிறப்பு விருந்தினர்களை பார்க்கலாம். மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பாக திரு அப்துல் சமது நம்மோடு இணைகிறார். அவரை வரவேற்கலாம். வணக்கம். பொன் கிருஷ்ணமூர்த்தி, காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவர் பொன் கிருஷ்ணமூர்த்தி நம்மோடு இணைகிறார். அவரை வரவேற்கலாம். வணக்கம் சார். திரு ராஜசேகர், வழக்கறிஞர், அவரும் நம்மோடு இணைகிறார். அவரையும் வரவேற்கலாம். வணக்கம். தமிழ் தேசிய விடுதலை இயக்கத்தினுடைய தலைவர் திரு தியாகு நம்மோடு இணைகிறார். அவரையும் வரவேற்போம். வணக்கம். இந்த பிரச்சனை இன்றைக்கு தொடங்கி இருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆதரவாளர் அப்படிங்கிற அடிப்படையில் இந்த பிரச்சனை குறித்த பாஜக கூட்டணியோடு சேர்ந்த ஒரு ஆட்சி காஷ்மீரில் அமைந்த உடனே அங்கே ஒரு சர்ச்சைக்குரிய கருத்தை முதலமைச்சரே வெளியிட்டிருக்கிறார். இது சர்ச்சைக்குரிய கருத்து தானா அப்படிங்கிறத முதல்ல பார்க்கலாம். உங்களுடைய அடிப்படையிலான பார்வை முதலமைச்சருடைய கருத்தை பற்றிய. இல்லை, முதலமைச்சர் அனைவருக்கும் நன்றி தெரிவித்தார். இந்த தேர்தல் சுமூகமாக நடைபெற்றதுக்கு எல்லா விதமான காரணங்களும் உண்டு. அதில் செப்பரேட்டிஸ்ட் இயக்கம், பாகிஸ்தான் ஆதரவு அமைப்புகள், இது ஒரு ஆஸ் அ முதலமைச்சர் அவர் சொன்னது அவருடைய கருத்து. இதுக்கு பாரதிய ஜனதா பார்ட்டியும் அதனோட உள்துறை அமைச்சர் இன்று பாராளுமன்றத்தில் அதை பற்றி எங்களுக்கும் அந்த முதலமைச்சர் சொன்ன கருத்துக்கும் உடன்பாடு இல்லைன்றது மக்கள் மன்றத்துக்கு தெரிவித்துட்டார்கள். பாராளுமன்றத்திலே அதை சொல்லிவிட்டார்கள். எதிர்கட்சிகளுக்கு ஏதாவது ஒரு காரணம் வேணும். அதாவது அங்கே முடிவுகள் மக்கள் அளிக்கப்பட்ட முடிவு, மக்கள் ஏகோபித்த வரவேற்போடு ஏகோபித்த அதாவது எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கார் என்றால், காங்கிரஸ் கட்சிக்கு 12 சீட்டு, நேஷனல் கான்ஃபரன்ஸுக்கு 15 சீட்டு கொடுத்து பாஜகவுக்கு 25, பிடிபிக்கு 28 சீட்டும் மக்கள் வாக்களித்திருக்கார்கள். ஜம்முவில் 25, காஷ்மீரில் 28 சீட்டு கொடுக்குறாங்கன்னா, மக்கள் எந்த அளவுக்கு காங்கிரஸ் மீதும் நேஷனல் கான்ஃபரன்ஸ் கட்சி மீதும் அதிருப்தி அடைந்திருப்பார்கள், வெறுப்பு ஏற்பட்டிருக்கும். இதை உணர்ந்து கொள்ள வேண்டும். மக்களின் ஆட்சியாகத்தான் இதை பார்க்க வேண்டும் தவிர்த்து எல்லாவற்றிற்கும் உள்நோக்கத்தோடு அர்த்தம் கற்பித்துக் கொண்டு அவர்கள் இதை செய்தார்கள் அதை செய்தார்கள் சொல்வது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு கூற்று. காங்கிரஸ் எல்லாவற்றிற்கும் உள்நோக்கம் கற்பிக்க முயற்சிக்கிறதா? நாடாளுமன்றத்தில் இது ஒரு பிரச்சனையே அல்ல, பிரச்சனையாக்கம் காங்கிரஸ் முயற்சிக்கிறதா? அதாவதுங்க, தம்பி ராஜசேகர் ஏதோ ஒரு போகிற போக்கில் ஏதோ ஒரு கதை சொல்கிற மாதிரி சொல்கிறாரு. இதை ஏற்றுக்க முடியாது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த நாட்டினுடைய இராணுவம் தன் உயிரையே கொடுத்து அங்கே காஷ்மீரை பாதுகாத்து கொண்டிருக்கிறது. ஒரு முதலமைச்சராக பொறுப்பேற்றவர் பொறுப்பில்லாமல் பாகிஸ்தானும் அந்த தீவிரவாதிகளும் யூரிய தீவிரவாதிகளும் ஒத்துழைத்ததாக தான் தேர்தல் நடத்த முடிஞ்சதுன்றது ஒரு இந்திய ஜனநாயகக்கு, இந்திய இறையாண்மைக்கு விடப்பட்ட சவாலாக தான் அதை நம்ம பார்க்கணும். ஆனால் இன்றைக்கி உள்துறை அமைச்சர் அங்கே சொல்லியிருக்காரு நாடாளுமன்றத்தில், இராணுவம் தான் தேர்தல். இது சாதாரண ஆளுங்களுக்கு கூட தெரியும். எப்படி நம்ம நம்முடைய இராணுவத்தை கொச்சைப்படுத்தியிருக்கிறார் ஒரு முதலமைச்சராக இருந்தவர். இதற்கு முன்னால் அவர் ஒரு உள்துறை அமைச்சராக இருந்தவர். அவருடைய பீரியடில் ஒரு அசிங்கம் கூட ஒன்று நடந்திருக்கு. என்னென்னா, அவருடைய மகளை கூட்டு போன போது இன்று இருக்கிற தீவிரவாதிகளெல்லாம் விடுவிச்சுட்டு கூட்டு வந்தாங்க. அதெல்லாம் இருக்குது. அந்த மாதிரியான ஒருத்தர் தான் இன்றைக்கி முதலமைச்சராக இருக்கார். அவர்கிட்ட இருந்து இந்த மாதிரியான பதிலை நம்ம எதிர்பார்த்தே இருக்க முடியாத அதுவும் முதலமைச்சராக பொறுப்பேற்று கொண்டவர் ஒரு ராணுவத்தை அவமானப்படுத்தக்கூடியதாக இந்த வார்த்தையை அவமானப்படுத்தல, இந்திய இறையாண்மைக்கு எதிராக பேசியிருக்கு. அடுத்த சொல்லி நம்ம கூட விரிவாக பேசலாம். அப்துல் சமத், இந்த பிரச்சனை காஷ்மீர் விவகாரம் அப்படிங்கிறது வெறும் இன்றைக்கு இவர்கள் சொல்லி கொண்டிருக்கக்கூடிய இந்த வார்த்தைகளை வைத்து மட்டுமே நாம் பொருள்படுத்திவிட முடியாது. அதை தாண்டி நம்ம பேசுவதற்கு நிறையவே அங்கே இருக்கின்றன பிரச்சனைகள். நம்ம அடுத்த சுற்றுக்குள் அதற்குள் போகலாம். இருந்தாலும் எல்லைக்கு அப்பால் இருப்பவர்களுக்கு நன்றி என்ற ஒரு முதலமைச்சருடைய, ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சருடைய வார்த்தைகளை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? இல்லை, அதாவது நீங்கள் குறிப்பிட்டது போன்று காஷ்மீர் விவகாரத்தை ஏதோ ஒரு சம்பவத்தை வைத்து அதனுடைய எதிராக அதில் பதில் சொல்லிவிட முடியாது. ஒரு நீண்ட நெடிய ஒரு 68 ஆண்டு கால வரலாறு கொண்ட பிரச்சனை. இந்த பிரச்சனையில் மோடி ஒரு நிலைப்பாடு எடுக்கிறார். எப்போ எடுக்கிறாருன்னு சொன்னால், ஆட்சியை அமைக்கும் போது நவாஸ் ஷெரீஃபையும் ராஜபக்சேவையும் அழைக்கிறார் அவருடைய பதவியேற்பு விழாவுக்கு. அப்போ இவ்வளவு நாளும் பாகிஸ்தானை அவ்வளோ கடுமையாக எதிர்த்து கொண்டிருந்தவர் எதற்காக வேண்டி நவாஸ் ஷெரீஃப் அழைக்கணும்? ஒரு கொடூரமான இனப்படுகொலை செஞ்ச ராஜபக்சேவையும் அழைக்கணும்? அப்போ உங்களுக்கு ஒரு நிலைப்பாடு அதில் இருக்கிறது. அப்போது அங்கே ஒரு அமைதி நிலவணும். அதே நேரத்தில் இந்த முப்தியுடைய நிலைப்பாட்டை பிஜேபியோடு கூட்டணி அமைத்திருப்பதை நாம் ஏற்றுக்கொள்ளலை. ஏன்னு சொன்னால், பிஜேபியினுடைய ஆதரவோடு ஒரு ஆட்சி அமைவதும், கருணாகத்தினுடைய படம் எடுத்து நிற்கக்கூடிய கருணாகத்தினுடைய நிழலில் போய் ஒதுங்க நினைப்பதும் ஒன்றும் நினைக்கக்கூடிய நாங்கள். ஏன்னு சொன்னால், பிஜேபியால் அந்த மக்களுக்கு ஒரு நன்மை நடக்கும் அப்படின்றத என்னால் ஏற்றுக்கொள்ள முடியல. இப்போதைக்கு வேறு வழி இல்லை, ஆட்சி அதிகாரத்துக்குள்ள நுழையணுன்றதுக்காக வேண்டி இன்றைக்கு பிஜேபி இந்த நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறதே தவிர, அதே நேரத்தில்
அங்கே ஒரு சுயமான அந்த மக்களுக்கான ஒரு ஆட்சி, அந்த மக்கள் அமைதியாக வாழ்வதற்கான ஒரு ஆட்சி நிலவணுன்றது தான் நம்முடைய கருத்து. இதில் வந்து அங்கே தொடர்ந்து பல்வேறு பிரச்சனைகள் அந்த பகுதியில் நடந்து கொண்டிருந்தது. தேர்தல் நேரங்களில் அச்சுறுத்தல்கள் இருந்தது. அதெல்லாம் இல்லாமல் இருப்பதற்கு அந்த சூழல் இருந்தால் நீங்கள் பார்க்கணுமே தவிர நீங்கள் வெளியில இருந்து பார்க்க முடியாது. வெளியில இருந்து பார்த்து தீர்வு சொல்ல முடியாது. உங்களுடைய அடிப்படையிலான கருத்து திரு தியாகு. அந்த எல்லைங்கிற சொல்லை அவர் பயன்படுத்தியிருந்தால் தவறுது. 2 காஷ்மீர்களுக்கும் இடையில் சர்வதேச எல்லை எதுவும் கிடையாது. காஷ்மீருக்கு இடையில் இருப்பது லைன் ஆஃப் கண்ட்ரோல் மட்டும்தான். அது ஆக்சுவலாக வந்து சண்டை நிறுத்த கோடு, அது எல்லை கிடையாது. பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் என்று சொல்லக்கூடிய பிஓகேவையும் இங்கே பாகிஸ்தான் ஆக்கிரமிப்புள்ள காங்கிரஸுக்கும் காஷ்மீருக்கும் இந்தியா எல்லை என்பது இல்லை அப்படிங்கிறது நடுவில் எல்லை கிடையாது. அவங்க அதை ஆசாத் காஷ்மீர்னு சொல்லிக்கிறாங்க, இவங்க ஜம்மு காஷ்மீர்னு சொல்லிக்கிறாங்க. காஷ்மீர் என்ற ஒரே தேசத்தினுடைய ஒருமைப்பாட்டை இந்தியாவும் பாகிஸ்தானும் குலைத்து பிரித்து தங்கள் ஆக்கிரமிப்பில் வைத்திருக்கிறார்கள். நோ இந்தியா நோ பாகிஸ்தான், வி வாண்ட் ஆசாத் காஷ்மீர். இதுதான் காஷ்மீர் மக்களுடைய முழக்கம். அடுத்த செய்தி, முஃப்தி முகமதா இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் காஷ்மீர் சிக்கலை பற்றி பேசுகிற பொழுது பாகிஸ்தானை ஒரு தரப்பாக குறிப்பிடாமல் பேச முடியாது. ஆக்ராவில் காஷ்மீர் பற்றி பேசுவதற்கு வாஜ்பாய் தான் நவாஸ் ஷெரீஃபை அழைத்தார், மறந்துடாதீங்க. மன்மோகன் சிங் தான் காஷ்மீரில் அனைத்து தரப்பினோடும் பேச்சு நடத்துவதற்கு ஹுரியாத் மாநாடு வராத போது, நீங்கள் சட்டசபைக்கு வராவிட்டால் பரவாயில்லை, தாழ்வாரங்களில் உங்களோடு உட்கார்ந்து பேசுகிறேன் என்று ஹுரியாத் மாநாட்டை அழைத்தார். நீங்கள் சொன்ன மாதிரி தீவிரவாதிகளை பற்றி பேசலை. தீவிரவாதி பயங்கரவாதி இந்த சொற்கள் எல்லாம் குழப்பிக் கொள்ளப்படுகின்றன. உண்மையில் அவர் சொல்லியிருக்கிறது ஹுரியாத் மாநாடு உட்பட தேர்தலை புறக்கணித்த சக்திகளுக்கு நன்றி சொல்லியிருக்கிறார். அதே போல் அவர்களுக்கு எல்லைக்கு அப்பால்னு அவர் சொல்றது தப்பு. காஷ்மீருடைய இன்னொரு பகுதி மக்களுக்கு அவர் நன்றி சொல்லியிருக்கிறார். அதில் ஒரு பிழையும் இல்லை. திரு ராஜசேகர் அவர் சொன்ன அந்த வாதத்திற்குள் நம்ம 1948 ஐநா தீர்மானத்திலிருந்து பலவற்றையும் எடுத்து பார்க்க வேண்டிய ஒரு சூழல். எப்படி அன்றைக்கு பிரிந்து கிடந்த சமஸ்தானங்களை ஒன்றுபட்ட ஒரு இந்தியாவிற்குள்ளும், இந்திய பாகிஸ்தான் பிரிவினைக்கு பிறகு பாகிஸ்தானுக்கு உட்பட்ட பகுதியில் இருக்கக்கூடிய சமஸ்தானங்கள் பாகிஸ்தானோடும், இந்தியாவுக்கு உட்பட்ட பகுதியில் இருக்கக்கூடிய சமஸ்தானங்கள் இந்தியாவோடும் இணையலாம் என்று சொன்ன பொழுது, இரண்டிற்கும் இடையில் இருக்கக்கூடிய காஷ்மீர் யாரோடு என்ற கேள்வி வருகின்ற பொழுது அந்த வரலாறு உங்களுக்கும் நன்றாகவே தெரிந்திருக்கும். அன்றைய சூழலில் பாகிஸ்தானில் இருந்து வந்த படையெடுப்பை தடுப்பதற்காக ஹரிசிங்கனுடைய உதவியை இந்தியா பெற்ற பொழுது இந்தியா கொடுத்த வாக்குறுதியும் இங்கே நாம் நினைவுபடுத்த வேண்டிய ஒரு தளத்தில் இருக்கிறோம். மக்களிடம் கருத்து கணிப்பு கேட்கப்படும், அங்கே வாக்கெடுப்பு நடத்தப்படும், அந்த தளத்தில் முடிவு செய்யப்படும், அதற்கு இந்தியாவும் உறுதுணையாக இருக்கும் என்ற ஒரு ஒப்பந்தமும், 2 பக்கங்களிலும் பாகிஸ்தான் இந்தியா 2 பக்கங்களிலும் இராணுவம் அங்கிருந்து அகற்றப்படும் என்ற வாக்குறுதியும் கொடுக்கப்பட்டது. ஆனால் அந்த வாக்குறுதி இன்றைக்கு நிறைவேற்றப்பட்டிருக்கிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வருகிறது. பிரச்சனையே இன்றைக்கும் அது இந்தியாவை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு சமஸ்தான பகுதியாகத்தான் அதை பார்க்க வேண்டுமே தவிர, அதை இந்தியாவின் தமிழ்நாடை போலவோ ஆந்திராவை போலவோ பார்க்கக்கூடிய பார்வையில் தான் பிரச்சனையே வருகிறது. அந்த மக்கள் அதை விரும்பவில்லை. அதுதான் அடிப்படை பிரச்சனைக்கும் காரணம் அப்படிங்கிற வாதம் தான் தொடர்ந்து வைக்கப்படுகிறது. பிரச்சனைக்கான தொடக்க புள்ளியை வேரை விட்டு கிளைகளை தேடி தேடி வெட்டி கொண்டிருக்கிறோமா? இல்லை, நீங்கள் சொல்கிற மாதிரி மகாராஜா ஆண்ட காலத்தில் தான் அந்த பிரிவினையை ஏற்படுத்தினார்கள். அப்பொழுது காஷ்மீர் மக்களிடம் ஒரு ஓட்டெடுப்பு நடந்தது. கேட்கலையே. காஷ்மீர் மக்களுடைய ஆதங்கமும் விருப்பமும் அதுதான். அதாவது இந்தியாவோடு தான் இருக்க வேண்டும், பாகிஸ்தானோடு போக வேண்டும் என்று எண்ணம் காஷ்மீர் மக்களுக்கு எப்பொழுதுமே இருந்தது கிடையாது. அது எப்படி முடிவு செய்யப்பட்டதுங்கிறீங்க? நீங்கள் 1952 ஷேக் அப்துல்லாவும் பண்டிட் நேரு அவர்களுடைய உடன்பாடுல அவங்க தெளிவா போட்டிருக்காங்க. இரண்டு பேருடைய உடன்பாடா மக்களினுடைய உடன்பாடா? மக்களின் பிரதிபலிப்பாக தான் அந்த உடன்பாடு ஏற்படுத்தப்பட்டது. இன்றைக்கும் நீங்க வந்து மெஜாரிட்டி, அதாவது நீங்க வந்து காஷ்மீர் பண்டிட்ஸும் இந்துக்களும் காஷ்மீர் விட்டு வெளியில போனவங்க உள்ள வரணும்னு தான் விரும்புறாங்க. அதாவது யாருமே வந்து காஷ்மீரை வந்து ஒரு அன்டச்சபிள் ஸ்டேட்டை யாருமே பார்க்கவே கிடையாது. இன்றைக்கும் சூழ்நிலை எப்படி இருக்கின்றால் மக்கள் வந்து விரும்புகிறது இந்தியாவோடு தான் இருக்க வேண்டும். காஷ்மீரை நாம் சகோதரத்துடன் பார்க்க வேண்டும். ஆனால் காஷ்மீர் மக்கள் தனிநாடு கொடுங்கள், நாகாவோ மிசோ தீவிரவாதிகளோ தனிநாடு கொடுங்கள் என்று கேட்கிற மாதிரி காஷ்மீர் மக்கள் கேட்கவில்லை. காஷ்மீரில் இப்போ பாகிஸ்தானில் இருந்து இங்கே இந்தியாவிடமிருந்து பேச்சுவார்த்தைக்கு அழைக்கப்பட்ட பொழுது பேச்சுவார்த்தையை ரத்து செய்தது இந்திய அரசு. உங்களுக்கு நினைவு இருக்கும்னு நினைக்கிறேன். பேச்சுவார்த்தையை ரத்து செய்ததற்கான காரணம் பிரிவினைவாத இயக்கங்களைச் சேர்ந்த தலைவர்கள் பாகிஸ்தான் அதிபரை சந்தித்து விட்டு பாகிஸ்தானோடு பேச்சுவார்த்தை நடத்திவிட்டு வந்தார்கள் அப்படிங்கிற ஒரு அந்த காரணத்தை வைத்து மட்டுமே அந்த பேச்சுவார்த்தை ரத்து செய்யப்பட்டது. இந்த பிரிவினைவாதிகள் நம்ம நாடிதர்களை படிக்கணும். யாரு எங்க பிரிவினைவாதின்னு சொல்ற சஜாத் லோன் இப்ப மினிஸ்டரா இருக்காருங்க. இல்ல நான் கேக்குறது இல்ல, அங்க காஷ்மீர் தனிநாடு கோரிக்கை இல்லைன்னு வைக்கின்ற காரணத்தினால் கேட்கிறேன். பிரிவினைவாதிகள் தினமும் நாளிதழில் வரக்கூடியது, அது பிரிவினைவாதிகள்ங்கிறவங்க யாரு? சஜாத் லோன் நீங்க வந்து ஒரு பிரிவினைவாதின்னா முத்திரை குத்தப்பட்டு
அவர் ஒரு பாகிஸ்தான் ஒரு நபரை திருமணம் செய்து அவர் ஒய்ஃப் வந்து பாகிஸ்தானி. அப்படி இருந்தும் மக்கள் அவரை ஏற்றுக்கொண்டு டெமோக்ரஸி சிஸ்டத்தில் அவர் தேர்தல் நின்று வெற்றி பெற்று அமைச்சராக இருக்கிறார். நம்ம தொடர்ந்து பேசலாம். என்னுடைய கேள்வி அப்படிங்கிறது ஒட்டுமொத்த இஷ்யூவை பற்றியதாகவும் மக்களை பற்றியதாகவும் இருக்கிறது. நீங்கள் குறிப்பிட்டு முன்னிறுத்தக்கூடியவர்கள் எல்லோருமே தனி மனித அரசியல் இயக்கங்களை சார்ந்தவர்களாகவோ அல்லது அந்த தேசத்திலிருந்து பிரதிநிதிகளாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களாகவோ சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு வாதம் இங்கே வைக்கப்படுகிறது. ஒரு தேசத்திலிருந்து வாக்கெடுப்பின் மூலமாக தேர்ந்தெடுத்து அனுப்பப்படக்கூடிய ஒருவர் செய்யக்கூடிய அத்தனை விஷயங்களையும் அந்த மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள் என்று எடுத்துக்கொள்ள முடியும் என்று சொன்னால் இங்கே விமர்சிக்கப்படுகின்ற ஊழல் உட்பட அத்தனை விஷயங்களையும் அந்த மக்கள் ஏற்றுக்கொண்டதாகத்தான் ஆகிவிடும். இது போன்ற பல முறைப்பாடுகள் பேசலாம். நம்ம ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு பேசலாம். காஷ்மீர் விவகாரத்தில் திரு தியாகு சொல்கிறார், அங்கே எல்லை என்று ஒன்றே இல்லை, ஒரு கோடு தான். அந்த கோட்டிற்கு அப்பால் பாகிஸ்தானுடைய ஆக்கிரமிப்பு காஷ்மீரும் இந்த பக்கம் இந்தியாவில் இருக்கக்கூடியதாக சொல்லப்படக்கூடிய காஷ்மீரும் இருக்கிறது. ஆனால் மக்கள் இரண்டையுமே விரும்பவில்லை. அவர்கள் இந்தியாவோடும் பாகிஸ்தானோடும் இணைய விரும்பாமல் தனிப்பட்ட காஷ்மீராகவே இருக்க விரும்புகிறார்கள். அது மட்டுமே தீர்வு என்ற வார்த்தையை தொடக்கத்திலேயே பதிவு செய்கிறார்கள். விவாதிக்கலாம், அது சாத்தியமா?